பாதப்பகுதி தாங்குதான் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, மேல் நோக்கி வருவாங்க. ஏன்னா கால் பாதமும் கையினுடைய உள்ளங்கை பகுதியும் சற்று வித்தியாசமானது. அந்த இடத்துல தாங்குச்சு அப்படின்னா உடம்பு தாங்கும், அந்த இடத்துல தாங்கல அப்படின்னா உடம்பு தாங்கவே தாங்காது. தண்ணியில நீங்க குளிக்கக்கூடிய தண்ணியில ஒருவேளை விஷம் கலந்திருந்தால் உங்களுடைய கால் பாதத்திலிருந்து நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னா உங்க தலைக்கு போகாத வரைக்கும் அது என்ன பண்ணும், ஒன்னும் பண்ணாது. விஷம் கூட தலைக்கு ஏறினாதான் செத்து போவோம். ஒன்னும் இல்ல, காய்ச்சல் கூட தலைக்கு ஏறினா என்ன பண்ணுவோம், இறந்து போயிடுவோம். அப்போ ஒரு குளிக்கக்கூடிய தண்ணியாகட்டும் இல்ல மருந்து பொருளாகட்டும் அல்லது உங்களுக்கு ஒவ்வாமை தரக்கூடிய எந்த ஒரு பொருளாக நீங்க நினைத்தாலும் கூட முதல்ல டெஸ்ட் பண்றது எந்த இடமா இருக்கலாம், கையினுடைய உள்ளங்கை பகுதியும் அதே சமயத்துல காலினுடைய பாத பகுதியும். சோ குளியல் அப்ப எப்படி இருந்து பண்ணணும், பாதத்திலிருந்து பண்றதுதான் சரியான முறை.